ஆஃப்டர் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அது என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப அதிர்ச்சியான சம்பவம். என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். கோடி ரோட்ஸை பின்னாடியே வந்து கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணுற அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ராண்டி ஆர்டனுக்கு என்ன பண்ணாரோ அதே போல் பேல் டிரைவை போட்டு, அதாவது மண்டகுத்தை போட்டு முடிச்சு விட்றாரு கோடி ரோட்ஸை. கோடி ரோட்ஸை மண்டகுத்தை போட்டோடனே அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் கொஞ்சம் நேரம் நிற்கிறாரு. எப்படியே எதுவுமே சொல்லாமல் அடிச்சு போட்டுட்டு அப்படியே எல்லாருமே வந்து செக் பண்ணுறாங்க. என்னடா இது, கெவின் ஓவன்ஸ் அடிச்சுட்டானே, கோடி ரோட்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்த கெவின் ஓவன்ஸ் அங்கேயும் இங்கேயுமா ரிங்கில் அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பெல்ட்டை பார்க்குறாரு. பெல்ட்டை பார்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தான்டா சாம்பியன் சொல்லி அந்த பெல்ட்டை எடுத்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அங்கே உள்ளவங்களாம் பெல்ட்டை கொடுங்கடா, அது அவரோட பெல்ட்டா, நீங்கள் ஜெயிக்கவே இல்லடான்னு சொல்லி கெவின் ஓவன்ஸில் கெஞ்சுறாங்க. கெவின் ஓவன்ஸ் அதெல்லாம் காதில் வாங்காமல் நான் தான்டா இங்கே சாம்பியன் அப்படின்னு சொல்லி பெல்ட்டை தூக்கி தூக்கி காமிக்கிறாரு. இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இதோட முடியல. இதுக்கு மேலே தான் சம்பவம் இருக்குது. கெவின் ஓவன்ஸ் எல்லாரும் வெளில போக சொல்கிறாங்க. அங்கே ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு வராங்க கோடி ரோட்ஸுக்கு என்னாச்சுன்றதை பார்க்கறதுக்காக. கெவின் ஓவன்ஸ் வெளில போன கெவின் ஓவன்ஸ் திருப்பி மீண்டும் ரிங்க்ல வரார். ரிங்க்ல வந்து எனக்கு இன்னும் ஆத்திரம் தாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சர்ல வச்சு கட்டிட்டு இருந்த ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த கோடி ரோட்ஸ் மேலேயே ஏறி நின்று அந்த சாம்பியன் தூக்கி காமிக்கிறாரு. இது பயங்கரமா இருந்துச்சு. எல்லாருமே இறக்க சொல்றாங்க, இறக்குறாங்க மல்லு கட்டி. திருப்பி திருப்பி அவர் ஏறி நிற்கிறாரு. கோடி ரோட்ஸோட வயிற்று மேலே ஏறி ஏறி நின்று அந்த சாம்பியன்ஷிப்பை செலிப்ரேஷன் பண்றாரு. இதோட முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா இதோட தான் மிகப்பெரிய சம்பவம் இருக்கு. ஒரு பக்கம் கோடி ரோட்ஸ் அப்படி கமெண்ட்ரி டேபிளுக்கு பக்கத்தில் உள்ள வழியில தூக்கிட்டு போறாங்க. கோடி ரோட்ஸை தூக்கிட்டு போறாங்க, ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கெவின் ஓவன்ஸ் சாம்பியன்ஷிப்ல தூக்கிக்கிட்டே போறாரு, செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு என்ட்ரன்ஸ் பக்கம் போறாரு. அங்கதான் இங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்கு. யாரும் எதிர்பார்க்காத சம்பவம். இந்த சம்பவத்தை நம்ம இது வரைக்கும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கோடி ரோட்ஸ் அங்க தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கெவின் ஓவன்ஸ் இங்க என்ட்ரன்ஸ் வழியா வெளில போயிடலாம் அப்படின்ற மாதிரி சாம்பியனோட போறாரு. அந்த இடத்த பார்த்தா ஷாக்கிங்கா என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ட்ரிபிள் கட்சி வந்து நிற்கிறாரு. ட்ரிபிள் கட்சி வந்து நின்னோடனே சரி ஏதோ கெவின் ஓவன்ஸை திட்டிட்டு விட்டுருவாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். அந்த இடத்துல யாருமே இதுவும் எதிர்பார்க்காத அளவுக்கு கெவின் ஓவன்ஸை அடிக்கிறாரு ட்ரிபிள் கட்சி. கெவின் ஓவன்ஸுக்கு ட்ரிபிள் கட்சிக்கு ஒரு கான்ட்ரவர்சி வருது. புட்டிச்சு தள்ளுறாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி மல்லு கட்டிக்கிறாங்க. இந்த மூமெண்ட் பயங்கரமா இருக்கு. என்னடா நம்ம விண்டேஜ் ட்ரிபிள் கட்சி வந்துட்டாரா அப்படின்றதான் நம்மளுக்கு சந்தர்ஸில் சொல்ல தோணுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் கெவின் ஓவன்ஸ் உஷாரா இருந்தார். எந்த இடத்துலையுமே அந்த பெல்ட்டை கொடுக்கல, பெல்ட்டோடய போயிட்டாரு. ஒரு கடத்தில் ட்ரிபிள் கட்சி கடுப்பாகி கெவின் ஓவன்ஸை தள்ளி விட்டுட்டு வெளில போங்கடா, அவனை வெளில அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெவின் ஓவன்ஸை வெளில போக சொல்லிட்டு அனுப்பியிருக்கிறாரு. ஒருவேளை இது வந்து ஸ்கிரிப்டை மீறி கெவின் ஓவன்ஸ் செஞ்சிருக்காரான்ற பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கு கெவின் ஓவன்ஸுன்ற கோடி ரோட்ஸாக அடிச்சுக்கிட்டது பற்றி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸ் அடிச்சது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ரிபிள் கட்சிக்கும் கெவின் ஓவன்ஸுக்கு சண்டை வந்தது தான் எனக்கு ஒன்றுமே நம்ப முடியல. ஏன்னா இது வந்து ட்ரிபிள் கட்சியை கடுப்பாகி கெவின் ஓவன்ஸை அடித்து வெளில தள்ளியிருக்காரு. எனக்கு கெவின் ஓவன்ஸ் மொதல் சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன், யூனிவர்சல் சாம்பியன் ஆகிறதுக்கே காரணம் ட்ரிபிள் கட்சி தான். அப்படிப்பட்ட ட்ரிபிள் கட்சி இப்போ ரொம்ப காண்டாகி கெவின் ஓவன்ஸ் அடித்து வெளில தள்ளியிருக்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்ற பொறுத்து தான் பார்க்கணும். மேற்கொண்டு அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார்